கவர்மெண்ட்டு ஒரு செமையான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆதார் கார்டுக்கான ஆப்ரேட்டர் 2026க்கான ஜாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ லென்த் ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகே, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன வேலை நான் தெளிவாக சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஆதார் கார்டு சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, அதாவது டிஜிட்டல் இந்தியாவிலேருந்து இந்த ஜாப் வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 336 வேக்கன்சிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில். ஸோ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கே கொடுத்துருக்காங்க எது நான் கொஞ்சம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதாவது உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா எல்லா சிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து குஜராத் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மேபி அங்கே ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்திருக்கும், அது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ தமிழ்நாடு பார்ப்போம் இருங்க, கீழே வரும்னு நினைக்கிறேன். கர்நாடகா இருக்குது, அசாம். பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த பெரம்பலூரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளைன்னு இருக்கும், அந்த அப்ளையை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஸோ அதுக்கான ஏஜ் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசாக இருக்கணும். உங்களுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா +2 வந்து மெட்ரிகுலேஷன் சம்திங்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கான கம்ப்ளீட் லிங்க் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம், இல்லை நம்மளோட லிங்க்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அதுக்கான எக்ஸாம் இருக்காமா, ஸோ அது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டிஸ் யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும். இங்கே அப்ளை நம்ம கொடுத்துறதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஆகும் நெக்ஸ்ட். அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் பாஸ்ட் ஃபார். ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி ஜாப் வந்து டேட் எண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து அப்ளை எண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், இதிலே இந்த போர்ட்டலே இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, எதுக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா மேபி வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். இந்த லிங்க்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.